வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். எனக்கும் கர்த்தருக்கும் பிரியமான தேவர்களே, உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலமாக உலகையும் வாழ வைக்கத்தக்கதாக தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்புகிறேன். இந்த நாளில் உங்களை இந்த கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக நான் வரவேற்கிறேன். கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளியானது சென்னை முகப்பேரிலே ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 11 மணி வரைக்கும், மாலை 6:30 முதல் 8:30 மணி வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. புதன்கிழமையில வாருங்கள். பெண்கள் ஐக்கியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் கிங்ஸ் அண்ட் குயின்ஸாக இருக்கிறீர்கள் என்கிற சத்தியத்தை உங்கள் மைண்டு ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் ஒரு ராஜா ராணியை போல வாழ்ந்து நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸில் இன்றைக்கு 54வது ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட், உற்சாக மனதின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் மேரி ஹார்ட். ஒரு குதூகலமான இருதயத்தில் தேவன் என்னென்ன நன்மைகளை அவர்களை கொண்டு செயல்படுத்த முடியும் என்று சொல்லி அந்த ரகசியங்களை ஆவியானவர் கற்றுத்தருகிறார் பாருங்கள். அதற்கு முன்பதாக ஆங்கிலத்தில் நல்ல ஒரு சொற்றொடர் இருக்கிறது. நோ கிரேட் திங்ஸ் ஹாவ் எவர் பீன் அச்சீவ்டு வித்தவுட் enthusiasm. தமிழில் எப்படி சொல்லலாம்? உற்சாகம் இல்லாமல் எந்த ஒரு பெரிய காரியமும் சரித்திரத்திலே செய்யப்படவில்லை. நான் திரும்ப சொல்லட்டுமா? ஒரு குதூகலமான மனநிலை உங்களுக்கு இருந்தால்தான் தேவனால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஏனென்றால் அப்பொழுதுதான் ரிசீவ் பண்ணக்கூடிய எண்டில் இருக்கிறீங்க. ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் மேரி ஹார்ட், ஒரு உற்சாகமான மனசு தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு இன்றைக்கு தந்தருள்வாராக. இட் இஸ் பிப்ளிக்கல், இட் இஸ் பிப்ளிக்கல். ரைட்? யோசேப்பு பாருங்க, சிறைச்சாலைக்குள்ள போட்டாலும் ஜாலியாக தான் இருக்கும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நெருப்பு 7 மடங்கு உயர்த்தப்பட்டாலும் அவங்க எப்படிதான் இருப்பாங்க? உற்சாகமாக தான் இருப்பாங்க. எந்த அளவுக்கு உற்சாகம் இருந்தா பக்கத்துலங்க எனி மோமெண்ட் தூக்கி உள்ள போட ரெடியா இருக்காங்க. ராஜா 7 மடங்கல்ல 70 மடங்கு உயர்த்தினாலும் சரி, நீர் நிறுத்துற பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ஏனென்றால் எங்கள் தேவன் எங்களை காப்பதற்கு வல்லவர். ஒருவேளை இன்னைக்கு எங்களை அவர் பாதுகாக்கட்டால் பரவாயில்லப்பா. அப்போ எந்த அளவுக்கு தில்லு, எந்த அளவுக்கு தைரியம், எந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் இருந்தால் இந்த வார்த்தையை பேச முடியும். எனக்கு மிகமா பிரியமான தேவர்களை எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பால் முழங்குறான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருத்தர் இருக்காருப்பா, அவரை கொண்டு ஐ வில் ஷேக் த வேர்ல்டுங்கிறான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன் தெரியுமா? அவனுடைய இருதயம் எப்பொழுதும் ஒரு ஜாய்ஃபுல்லா இருக்கு. அவனை தூக்கி சிறைச்சாலைக்குள்ள போடுறாங்க, அங்கேயும் அப்படித்தான் இருக்கான். பாடுறான், டான்ஸ் ஆடுறான். எதுவுமே சாதகமாக இல்லாவிட்டாலும் உங்களுடைய உற்சாக மனதை நீங்கள் காத்து கொள்ள முடிகிறதா? முடியும், வேண்டும். ஒருவேளை தொய்வு வரலாம், உங்க உற்சாகத்துல தொய்வு வரலாம், அதிலே மூழ்கிடாதீங்க. ரைட்? பல சான்றுகள் வேதத்துல இருக்கு பாருங்களேன். யோசேப்பை எடுத்துக்கிடுங்க. தரிசனம் வந்தாச்சு, தீர்க்க தரிசனம் வந்தாச்சு, எல்லாரும் உன்னை வணங்குவார்கள் என்று சொல்லி, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் அந்த விசுவாசத்தை விட்டு வழி விலகி போறதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் போகலையே. அந்த எந்தூசியாஸ்டிக் ஸ்பிரிட்டை காத்து கொண்டானே. ஆகையினால் தானே சக ஊழியரிடத்துல கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நீ ஏன் சோர்ந்து போய் இருக்கிறா? சக கைதி, சிறைச்சாலைக்குள்ள ஒரு கைதி இருந்தா எவ்வளவு சோர்வா இருப்பான். ஆனா இவனுக்குள்ள ஒரு உற்சாகமான ஆவி இருந்ததுனால ஏப்பா நீ டல்லா இருக்கிறாங்கிறான். இவனுடைய உற்சாகமான ஆவிதான் இவனுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது, தெளிந்த புத்தி கிடைச்சது, நிதானம் கிடைச்சது. பார்த்தா எப்பா நல்ல ஒருத்தன் இருக்கிறான்ப்பா, சிறைச்சாலை அதிகாரி சாவியே கொடுத்துட்டு போயிட, நீ பார்த்துக்க ஜோசப். அந்த உற்சாகமான ஆவிதான் பார்வோனுடைய அரண்மனை சாவியை இந்த யோசேப்புக்கு கொடுத்தது. அப்போ யோசேப்பாலே அந்த உற்சாகமான ஆவியை காத்து கொள்ள முடியும் என்றால் உங்களாலே காத்து கொள்ள முடியும் என்று தேவனுடைய ஆவியானவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார்.
சிலர் கேட்கறது பேசுது, அங்கிள் எனக்கு உற்சாகமான ஆவிலாம் வேண்டாம், ஒரு கவலை இல்லாத வாழ்க்கை இருந்தாலே போதுமே. அப்படித்தானே நீங்க நினைக்கிறீங்க? காரணத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரைட்? எப்படி எல்லா சூழ்நிலையிலும் குதூகலமான மனநிலையை காத்து கொள்ள முடியும், கொண்டாடுகிற மனநிலையை காத்து கொள்ள முடியும்? வேதத்திலிருந்து பார்ப்போமா? எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, ஒருவருக்கு ஒரு உற்சாகமான ஆவி வேண்டும் என்றால் அவருடைய மனது எப்படி இருக்கணும்? எப்பவும் ஜாய்ஃபுல்லா இருக்கணும். ஒரு ரெஸ்ட், ஒரு பீஸ் இருந்தாதான் அந்த உற்சாகமான அந்த எந்தூசியாஸ்டிக் ஸ்பிரிட் இருக்கும். அதற்கு சோர்ஸை இயேசு உனக்கு கொடுத்துட்டாருப்பா. அதைத்தான் நான் முதலாவது பார்க்க போறோம். எப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த உற்சாகமான ஆவியை காத்துக்கொள்ள தேவையான அந்த சோர்ஸ் அது எங்க இருந்து வருதுன்னு பார்ப்போமா? யார் எப்பொழுதுமே ஒரு உற்சாகமா இருப்பாங்க? உள்ளத்துல என்ன இருக்கணும்? ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு ஜாய் இருக்கணும்ல, ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். சரிங்களா? யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஒரு இடத்துல இல்ல, 2 இடத்துல இல்ல, 3 இடத்துல சொல்றாரு, என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆவியிலே எப்பொழுதும் உற்சாகமாக இருப்பீர்கள். அந்த 3 வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க போகிறேன். பாருங்கள், முதலாவது The book of John's Gospel chapter 15 verse 11. யோவான் 15:11 இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். Have you come to know the desire of the Lord Jesus Christ? இயேசு கிறிஸ்து உன்னை குறித்து என்ன விருப்பம் வச்சிருக்காரு? யார் சந்தோஷத்தை என்ன செய்யணும்? இவர்கள் நிறைவாக அனுபவிக்க வேண்டும், அது நிலையா இருக்கும். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். பிசாசுக்கு நீங்க கதவு திறக்க மாட்டீங்க. ரைட்? சோர்வா இருப்பது பிசாசுக்கு கதவை திறக்கும். உற்சாகம் இல்லாமல் கவலையோடு இருப்பது பிசாசுக்கு கதவை திறக்கும். நீங்க ஜபத்துல கண்ணீர் விடுவது பிசாசுக்கு கதவை திறக்கும். நீங்கள் ஜபத்திலே உங்க பிரச்சனையை கர்த்தரிடத்துல சொல்லுவது பிசாசுக்கு கதவை திறக்கும். பிரச்சனையை பார்த்து பேச சொன்னாரு, நீ தேவனை பார்த்து பேசிட்டு இருக்கா. ஆண்டவரே, அந்த ஊழியர்களுக்கும் 20 வருஷம் ஆக்கி குழந்தை இல்லை, ஏன் டாக்டர் சொல்லிட்டாங்க உனக்கு குழந்தை இருக்காது. இதையே நீ ஆண்டவர்கிட்ட பேசினா வைடு ஓப்பனா பிசாசுக்கு கதவு திறக்கிறா, இருக்கிறதே இழந்துருவா. எதை பேசு? இயேசு என்னை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? அவருடைய சந்தோஷத்தையே எனக்கு கொடுத்திருக்காரு. திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் எழுதுற சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனத்துல, என்னுடைய சந்தோஷம். யாருடைய சந்தோஷங்க? இயேசு கிறிஸ்து அனுபவிக்கிற சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி. வந்துட்டு போறது இல்லப்பா, எவர்லாஸ்டிங் ஜாலி. ரைட்? நிலைத்திருக்கும்படி. சிறைச்சாலைக்குள்ள போனாலும் அந்த சந்தோஷத்தை காத்துக்கொள்ளலாம், சிங்க கவிக்குள்ள போனாலும் அந்த சந்தோஷமா இருக்கலாம், சீரு நெருப்புக்குள்ள போட்டாலும் ஜாலியா இருக்கலாங்க. பாருங்கள், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நிலைத்திருக்கிற சந்தோஷம் நிறைவான சந்தோஷம்ப்பா. இதுக்கு மேல வெளியே நீங்க சந்தோஷத்தை தேட வேண்டியது இல்லைங்க. இந்த சந்தோஷத்தை நீங்கள் காத்து கொள்ளுவீர்கள் என்றால் உற்சாகமான ஆவி உங்களை விட்டு எடுபட்டு போகுமா? போகவே போதாத. இன்னும் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதை யோவான் எழுதுற சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனத்திலே, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்ளுவீர்கள். இந்த ரெண்டையும் பிடிச்சிடுங்க. நிலையான இயேசு கிறிஸ்துடைய சந்தோஷம் எனக்கு உண்டு, வழிந்தோடுகிற நிறைவான இயேசு கிறிஸ்துடைய சந்தோஷம் எனக்கு உண்டு. என்னுடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து அனுபவிக்கிற அதே சந்தோஷம், the divine jolly. இந்த சந்தோஷம் என்ன செய்யும்னா உங்களுடைய ஆவியை உற்சாகமாக காத்துக்கொள்ளும். நீங்கள் விசுவாசத்தில் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு தேவை என்று எழும்புவதற்கு முன்பதாகவே அந்த தேவையை உங்களுடைய நாவினாலே பேசி பெற்றுக்கொள்ளுவீர்கள். மூன்றாவது,
இதே காஸ்பல் புக்கில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்கள், 17வது அதிகாரம் 13வது வசனம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 17 verse 30. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். தேவரக சந்தோஷத்துக்குள்ள நான் உங்களை அழைக்கிறேங்க. இயேசு கிறிஸ்து அனுபவித்த அதே ஜாலி லைஃப் உங்களுக்கு இருக்கு. ஜாலி ஜாலி ஜாலி, என்னாலும் உன் வாழ்வில் ஜாலி ஜாலியே, இன்பம் இன்பம் இன்பம், என்னாலும் உள் வாழ்வில் இன்பம் இன்பமே. இன்னைக்கு நம்ம கம்யூனியன் எடுக்க போகிறோம், ரைட்? நீங்கள் எதாவது எடுத்துக்கொள்ளுங்க, தண்ணீரோ ஜூஸோ எடுத்துக்கிடுங்க இந்த செய்தியின் முடிவில். அப்புறம் ஒரு திட உணவு எடுத்துக்கிடுங்க. ஏன் உங்களுக்கு அந்த சந்தோஷம் தெரியுமா? எப்பா, சொந்த குமாரனுடைய ரத்தத்தையே கொடுத்துட்டாரு, சொந்த குமாரனுடைய மாம்சத்தையே கொடுத்துட்டாரு. அந்த ஜாலியான லைஃபை உங்களுக்கு தரமாட்டாரா? அந்த உற்சாகமான ஆவியை உங்களுக்கு தரமாட்டாரா? எத்தனை நேரம் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷத்தை கொடுக்குறேங்கிறார. நீங்க நடுத்தருவில் நிற்கவே முடியாது பிரியமானவர்களே. ஏன்? நீங்க மாமிசத்தை புசிக்கிறீர்கள், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறீர்கள். மாமிசம் பூசித்தேன், வியாதி விலகிற்று, ரத்தம் பருகினேன், தரித்திரம் நீங்கிற்று. இயேசு கிறிஸ்து 3 நேரம் சொல்றாருங்க, என்னுடைய சமாதானம், என்னுடைய சந்தோஷம். அதோட நிறுத்தல. சொந்த குமாரன் என்று பாராமல் அந்த குமாரனுடைய ரத்தத்தையும் கொடுத்து அவருடைய மாம்சத்தையும் கொடுத்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அத்தனை வியாதியையும் ஓட ஓட வரட்டி, தரித்திரத்தை ஓட ஓட வரட்டி உன்னை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக நடத்துவது அவருக்கு கஷ்டமான காரியமா, இல்லது அவருக்கு அது பிடிக்காத காரியமா? உற்சாக மனதனை காத்து கொண்டால் விசுவாசத்திலே ஸ்ட்ராங்கா இருப்பா. பிசாசத்துக்கு துண்டை காணும் துணியை காணுன்னு உன்னை விட்டு ஓடிடுவான். பயம் உன்னை விட்டு ஓடிவிடும், அவிசுவாசம் உன்னை விட்டு ஓடிவிடும், குற்ற மனசாட்சி ஓடிவிடும், குதூகலம் தானாக வந்துவிடும். மாமிசம் பூசித்தேன், வியாதி விலகிற்று, ரத்தம் பருகினேன், தரித்திரம் நீங்கிற்று. மாமிசம் பூசித்தேன், வியாதி விலகிற்று, ரத்தம் பருகினேன், தரித்திரம் நீங்கிற்று, ஆரோக்கியம் அடைந்தேன், செல்வந்தனானே, ஆரோக்கியம் அடைந்தேன், செல்வந்தனானே. ஜாலி ஜாலி ஜாலி, என்னாலும் என் வாழ்வில் ஜாலி ஜாலியே. உற்சாகம் உற்சாகம் உற்சாகம், என் வாழ்வில் என்னாலும் உற்சாகமே. ஐயா, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். பவுலுடைய நீங்க மோசமான சூழ்நிலையில் இருக்கிறீங்க, அல்லது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய அதை விட ரிஸ்கி பிளேஸ்ல இருக்கீங்களா? எந்த சூழ்நிலையிலும் தேவரக சந்தோஷத்தை உன்னால அனுபவிக்க முடியும் என்று இந்த செய்தியின் துவக்கத்திலே தேவனுடைய ஆவியானவர் சொல்லி தருகிறார். ஏன் நீங்க வீக்கா இருக்கிறீங்க தெரியுமா? ஏன் நீங்க பலவீனமா இருக்கிறீர்கள்? ஏன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கிறீர்கள்? ஏன் நம்பிக்கையில பலவீனமா இருக்கிறீர்கள்? ஏன் சரீரத்துல பலவீனமா இருக்கிறீங்க? இதான் மேட்டருங்க. நெகமியாட்ட கேட்போமா? வாசிக்கவா உங்களுக்கு? நெகமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனம். அங்க ஜனங்கள் துக்கத்தோடு இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. The book of Nehemiah chapter 8 verse 10 I shall read. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். கவலைப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கவலைப்படாதங்கிறாருங்க. கவலைப்படாத தம்பி, கவலைப்படாத. கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்ய போகிறார்ல, செய்து முடிச்சிட்டாரு. என்ன சொல்றாரு பாருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தேவ பலனை கொண்டு வரும் என்று சொல்லவில்லை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது மாத்திரம்தான் தேவ பலனை கொண்டு வரும். அதுக்கு தான் அவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார் பாருங்கள். இந்த வெளிச்சத்துக்குள்ள என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் வருவீர்களா?
இந்த அறியாமையை நான் அகற்றி விட்டுட்டு அடுத்தது நான் தொடர்ந்து இன்னொரு 20-30 நிமிடங்கள் இந்த தலைப்பில் நம்ம சிந்திக்க போகிறோம். அப்படியே ரிசீவ் பண்றீங்களா? துக்கமா இருக்கிறதா தேவனுக்கு பிடிக்கும்? இன்னும் நீங்க என்ன நம்புறீங்க? ஜெபத்துல அழுகிறது தான் அவருக்கு பிடிக்கும். நீங்க ஜெபத்துல அழுதீங்கன்னா 1 பைசா கூட கிடைக்காது, இருக்கிறதையும் இழந்துருவீங்க. நான் எழுதி வேணாலும் தரேன். ஏன் கிடைக்காது தெரியுமா? யாருக்கு அழுக வரும்? அவிசுவாசம் இருந்தா தானே அழுக வரும். இவர் எங்க தர போறார்? எங்க பாட்டிக்கும் கடல்ல தான் செத்தாங்க, எங்க அப்பாவும் கடல்ல தான் செத்தாங்க, நான் எங்க உருப்பட போறேன், இப்படி நினைச்சா தானே அழுக வரும். அப்படியே நீங்க ரிசீவ் பண்ணுங்க. ஆமேன் மாத்திரம் ரிசீவ் பண்ணுங்கன்னா என்னோடு சிந்தித்து. சில நான் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டேன், நிறுத்திடுவேன். ஜெபத்தை நிறுத்திட்டு சிஸ்டர் கவனிங்க, ஜெபத்துல நம்ம 2 பேரும் ஒருமனப்பட்டால் தான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அதை சந்திக்க முடியும். ஸோ நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டாம், நான் சொல்றதை கவனிச்சுட்டு ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் இடையில ஆமே ஆமே ஒருமனப்படுங்க. அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறீர்களா? பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்த இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்கிற நபருடைய இருதயத்துல இருக்கிற கண்ணீர் போவலிய, கவலை போவலிய, பயம் போவலிய, சந்தேகம் போவலிய, அவிசுவாசம் போவலிய இயேசுவின் நாமத்தினால. இவர்கள் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபிப்பார்களா? அவிசுவாசத்தையும் அவநம்பிக்கை கொண்டு வர்ற பிசாச என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு என்று இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். இவர்கள் இந்த நாளிலிருந்து தேவரக சந்தோஷத்தை இவர்கள் அனுபவிப்பார்களாக. இயேசு கிறிஸ்து இவர்களுக்குள்ளே வைத்திருக்கிற அவருடைய சந்தோஷத்தை இவர்கள் நிரந்தரமாக அனுபவிப்பார்களாக, நிறைவாய் அனுபவிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். உங்கள் பயம் அங்கே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் அவிசுவாசம் உங்களுக்குள்ள இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து செய்திகளை கேளுங்க. வேதத்துல யார் யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் உற்சாகம் உள்ள ஆவியை காத்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப முக்கியங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் இது. சரிங்களா? எப்பொழுதுமே சந்தோஷமாகவே இருந்திருக்கிறார். அது சிறைச்சாலைக்குள்ளேயும் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. அடின்னு அடிச்சு கையை காலை உடைச்சி காயப்படுத்தி சரீரத்தை சேதப்படுத்தி பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலைகளை போட்டு கட்டி வச்சா அவன் அங்கேயும் சந்தோஷமா இருக்கிறாங்க. இதை விட மோசமான சூழ்நிலை இருந்தா நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. நான் டைரக்டா உங்ககிட்ட கேட்கிறேன், யாரு துதிக்க முடியும், யாரு பாட முடியும்? சந்தோஷமா இருக்கதான். அப்போ பவுலும் சீலாவும் அவ்வளவு ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல அவருடைய உற்சாகமான ஆவியை அவர்களாலே காத்து கொள்ள முடிந்தது என்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் உங்களாலே உற்சாகத்தை காத்து கொள்ள முடியும். ஏன் நீங்க உற்சாகத்தை இழந்து போறீங்க? அதுக்கு காரணத்தை நான் சொல்லவா? கேட்கக்கூடாத பிரசங்கத்தை நீங்க கேட்கிறீங்க. அது என்ன கேட்கக்கூடாத பிரசங்கம்? சுயநீதியை போதிக்கிற பிரசங்கங்கள் கேட்கக்கூடாது. அது உங்கள் விசுவாசமாகிய கப்பலை மூழ்கடித்து விடும். அது என்ன சுயநீதி? நீ எவ்வளவு நேரம் ஜெபித்தாய், எவ்வளவு நேரம் பைபிள் வாசித்தாய், இதனால வர்ற நீதிக்கு பேரு சுயநீதிங்க. தலையில அடிக்கிறான் யாரு? பவுல். ரோமர் 10வது அதிகாரம் 2, 3, 4வது வசனத்துல நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? The book of Romans chapter 10 verses 2, 3 and 4. இஸ்ரவேலர்களை பார்த்து அட முட்டாள்களேங்கிறான். ஏன் தெரியுமா? விசுவாசத்தினால் மாத்திரமே ஒரு மனுஷன் நீதியாக முடியுமே, இதை பற்றி போதிக்காம நீ மனித நீதியை போதிக்கிறிய. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல, முட்டாள்தனமான வைராக்கியம். 3வது வசனம், எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். அந்த தேவ நீதிக்கு கீழ்ப்படியலைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ மறுபடி பிறந்த பொழுதே உன்னுடைய ஆவி மனுஷனில நீ நீதிமானாகத்தான் இருக்கிறாய் என்பதை உன்னால விசுவாசிக்க முடியல. 4வது வசனம், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இன்னும் நீ நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறிய, மனிதன் செய்ய வேண்டிய கிரியைகளை நீங்கள் போதிக்கிறவர்களா இருந்தால், பவுல் என்ன சொல்றாருன்னா,
நீங்க என்னது முட்டாள்தனமான வைராக்கியமா இருக்கிறீங்க. நீ காலையில ஒருத்தர் போன் பண்றாரு, ஐயா எனக்கு 40 வயசு ஆயிற்று, இன்னும் கல்யாணம் ஆகல, திருமணமாகி பிரிந்து போன ஒரு மகள் திருமணத்துக்காக எங்க வீட்டுல பேசுறாங்க, உங்ககிட்ட ஒரு டவுட் கிளியர் பண்ணும். சொல்லுங்க தம்பி, வேதத்துல சொல்லி இருக்கு புருஷ உயிரோட இருந்தா வேற கல்யாணம் பண்ணக்கூடாது. எங்கப்பா சொல்லி இருக்கு? புதிய ஏற்பாட்டுல சொல்லி இருக்கா, பழைய ஏற்பாட்டுல சொல்லி இருக்கா? ஐயா நியாய பிரமாணத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டார. எபேசியர் 2வது அதிகாரம் 13, 14, 15. நீ எந்த சபைக்கு போறானே? சிபிஎம் சர்ச்சுக்கு போறானே. அப்ப நான் நினைச்சிட்டேன் நீ கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வாதம் வச்சிருக்கா, எல்லாத்தையும் இழந்துட்டா, கடன்ல வந்துட்டா, 40 வயசானாலும் கல்யாணம் ஆகல, இன்னும் எதையாவது இழப்பதற்கு நீ வைத்திருந்தா அந்த சர்ச்சுக்கு போன்னு சொல்லிட்டேன். ஆமா அங்கிள், நீங்க சொல்றது சரி மாதிரி தான் தெரியுது. உங்க செய்தி ஒரு 10 செய்தி கேட்டுட்டேன்னா, நீ உருப்பட வேண்டும் என்றால் தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள என்ற. அருமையான தேவர்களே, எப்படி நீங்கள் வாழ வேண்டிய நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து நித்தமும் இடைவிடாமல் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிற அளவுல எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படித்தானங்க சொல்றாரு. நீங்க நல்லா வேதத்துல சொல்லி இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்காமல் கடன் பிரச்சனையோடு, வியாதியோடு, குழப்பத்தோடு, பயத்தோடு நடுத்தருவில் நிற்கிறீங்க இல்லையா? அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற, எனக்கு ஓட்ட என்னப்பா இருக்கு, நான் நல்லவன் ருசி பார்க்கவே இல்லையா? நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது. அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில கேன்சல் பண்ணுங்க. இட் இஸ் சோ சிம்பிள். ஹல்லேலூயா. எங்க செய்திகளை தொடர்ந்து கேளுங்க. இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாசியுங்க. நீங்க உற்சாகமான ஆவியை காத்து கொள்ளுவது உங்களுடைய பொறுப்புங்க. யோசுவாவிட்ட சொல்றாரு, யோசுவா நான் கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதா இரு. இட்ஸ் a commandment. உங்கள் உற்சாகத்தை நீங்கள் காத்து கொள்ளுவது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஏனென்றால் உற்சாகம் உள்ளவர்களை மாத்திரம்தான் தேவனால் பயன்படுத்த முடிந்திருக்கிறது, தேவனால் ஆசீர்வதித்து உயர்த்த முடிஞ்சிருக்கிறது. 2 உங்க வாழ்க்கையில நடக்கணுங்க. 1, பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினால் தேவன் உங்களை நிரப்ப வேண்டும். 2வது, உங்கள் கற்பனைக்கு எட்டாத விதத்திலே தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். இந்த 2ம் நடைபெற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உற்சாகமான ஆவியை காத்துக்கொள்ள முடியும். இட் இஸ் சோ சிம்பிள், ரைட்? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உற்சாகங்கிற வார்த்தைங்க பைபிள்ல 25 இடத்துக்கு மேல வந்திருக்குங்க. அதனாலதான் நான் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். எதற்கெல்லாம் உற்சாகம்னு பெயரிட்டு இருக்காங்க. பலியிடுகிறதுக்கும் உற்சாக ஆவியாம். அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? The book of Leviticus chapter 7 verse 16. லேவியராகமம் 7வது அதிகாரம் 16வது வசனத்திலே, அவன் செலுத்தும் பலி பொருத்தனையாவது உற்சாக பலியாவது இருக்குமானால் அது செலுத்தப்படும் நாளிலும் அதில் மீதியானது மறுநாளிலும் புசிக்கப்படலாம். பாருங்க, உற்சாக பலி, எந்தூசியாஸ்டிக் சாக்ரிஃபைஸ். எப்பப்பா ஆண்டோடைய ஞானம், என்னுடைய சந்தோஷம், நிறைவான சந்தோஷம்னா ஜாலியான லைஃப் தானங்க. தகன பலி, பான பலி, அதே போல உற்சாக பலி என்று ஒன்று சொல்லி பார்த்தோம். 2வது பாருங்கள், உற்சாக காணிக்கை. இன்னைக்கு நம்ம எதை தியானிக்கிறோம்? உற்சாக மனதின் இறை ரகசியங்கள். அந்த உற்சாக பலி, அந்த உற்சாக காணிக்கையை குறித்து ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 12 verse 17. உபாகமம் 12:17, உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடுகளின் தலையீற்றுகளையும் நீ சேர்த்து கொள்ளும் உன்னுடைய சகல பொருத்தனைகளையும் உன் உற்சாக காணிக்கைகளையும் சொல்றது ஆண்டவர் சொல்றாருங்க. பலியில ஒரு உற்சாகம், காணிக்கையில ஒரு உற்சாகம், ரைட்? அப்புறம் பாருங்க, தாவீது அவருடைய குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்றான், எப்பா உற்சாகமா தேவனுக்கு ஊழியம் செய்யப்பா. அதையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனம். The book of 1 Chronicle chapter 28 verse 9.
என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. அதான் இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு, உற்சாக மனதின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் மெரி ஹார்ட். மெரி கிறிஸ்மஸ்ங்கிற மாதிரி, மெரி நியூ இயர்ங்கிற மாதிரி, மெரி ஹார்ட் ஹேஸ் abundant blessing. உற்சாகமான ஆவி இல்லாமல் தேவனிடத்திலிருந்து நீங்க எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, அப்போ நீங்கள் எப்பொழுது உங்கள் உற்சாகத்தை அல்லது உங்கள் சேர்ஃபுல் ஹார்ட்டை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும் தெரியுமா? சத்தியத்தை சரியா அறிஞ்சா போதும். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த உற்சாகமாக நீங்க இருக்கிற இடத்துல தான் பொண்ணு வெள்ளிலாம் தங்குங்க. இல்லைன்னா வந்துட்டு போயிரும், ஐஸ்வர்யம் உங்களை விட்டு போயிரும். தாவீது அவனுடைய ஆரம்பம் என்னது? ஆட்டு இடையன். ஆனா நீங்க சங்கீத புஸ்தகத்துல பாருங்க, அவன் அப்படி ஆடி பாடி குதூகலமா உற்சாகமா வாழ்றாங்க. நடுத்தருவா இருந்தாலும் அவனுடைய உற்சாகத்தை யாரும் தடுக்க முடியாது. உடன்படிக்கை பெட்டி ரோடுல வந்துட்டு இருக்குங்க, அங்கேயும் கடந்து ஆடுறான் பாருங்க. உற்சாகமான ஆவி. நடந்தது என்ன தெரியுமா? தேவன் அவனை சிங்காசனத்துல உட்கார வைத்தது மாத்திரமல்ல, அவனை வர வர விருத்தி அடைய செய்து மகா பெரியவன் ஆக்கிட்டாரு. சாலமோன் ஆலயம் கட்டுறதுக்கு இவன் பொருட்கள் எல்லாம் சேவிக்கிறான், சேர்க்கிறான் இல்லையா, சபதரிக்கிறான். தங்கத்தை மாத்திரம் 7 லாரி நிறைய சேர்த்துட்டாங்க. கோல்ட் அலோன். அதை நான் உங்களுக்கு வாசிக்கவா? First Chronicle chapter 29 verse 4. 1 நாளாகமோ 29வது அதிகாரம் 4வது வசனம். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியும் கொடுக்கிறேன். பாருங்க, ஒரு தாலந்து தங்கம் என்று சொன்னால் 28.8 kg, கிட்டத்தட்ட 26 கிலோ தங்கம் ஒரு தாலந்து என்றால், அப்போ 3000 தாலந்து என்றால் 75,000 கிலோங்க. 75 கிராம் வாங்குறதுக்கே நமக்கு முடியல. கேன்சல். நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேங்க. கிலோவா தங்கம் வாங்க போறேன். ஏன்? கோடா கோடியாய் நான் பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்க. நான் கோடீஸ்வரனா தான் ஆகணுங்க. நீங்க கோடீஸ்வரனா தான் ஆகணும். இந்த உற்சாகமான ஆவியை காத்துக்கொள்ள கவனமா இருப்பீர்களா? அதுதான் கேள்வி. யாருக்கு உற்சாகமான ஆவி வரும்? சத்தியத்தை சரியாக அறிகிறவர்களுக்கு. ஏன்? சத்தியத்தை சரியாக அறிகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை உறுதியாக விசுவாசிப்பார்கள். அவருடைய மனதில் எப்பொழுது உற்சாகம் காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிற இஸ் சோ பிராக்டிகல். தாவீது பாவத்துல விழும்பொழுதும் சோர்வுல விழமாட்டான். அவன் செய்த அளவுக்கு அக்கிரமம் யாரும் செய்திருக்க முடியாதுல்ல. அவன் செய்த அக்கிரமங்களை இந்த கேமராவில் நான் பேச முடியாது. ஆனா அவ்வளவு பாவத்துல அக்கிரமத்துல விழுந்திருக்கும் பொழுதும் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோர்வுக்குள்ள போயிடலங்க. ராட்சதனை பார்க்கும் போது உற்சாகமான ஆவிதான், பாவம் செய்யும் போது உற்சாகமான ஆவிதான். அவனுக்கு அந்த நாலேஜ் இருக்குங்க. சங்கீத 51:2 சொல்ற, ஆண்டவரை எதையும் இழக்கலாம், உற்சாகமான ஆவி என்னை விட்டு எடுத்துறாதீங்க. வாசிக்கட்டுமா உங்களுக்கு? 51வது சங்கீதம் 12வது வசனம். Psalm 51:12 I shall read. உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். Very important truth, dearly beloved gods. அவன் சோர்ஸை சொல்றான் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம அதான் பார்த்தோம். உங்கள் உற்சாகத்தை காத்து கொள்வதற்கு எது சோர்ஸ்? சந்தோஷம். அதனாலதான் 3 இடத்துல தேவன் சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னுடைய சந்தோஷத்தை தர்றேன், அது நிலையான சந்தோஷம், அது நிறைவான சந்தோஷம், என்னுடைய சந்தோஷம். சங்கீதக்காரன் என்ன புரிஞ்சிருக்கான் பாருங்க. சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்துட்டீங்கன்னா உற்சாகமான ஆவி வந்துடும். ஏன்னா இந்த உற்சாகமான ஆவிதான் என்னுடைய விசுவாசத்தை தாங்கி பிடிக்கும். எத்தனை பேர் புரியுதுங்க?
உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு பிரதானமாக தேவையானது ஒன்று விசுவாசம். அந்த விசுவாசத்தை தாங்கி பிடிப்பது உற்சாகமான ஆவி. அந்த உற்சாகமான ஆவியை தருவது இயேசு கிறிஸ்து அனுபவித்த அதே சந்தோஷம். நீ ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்த சந்தோஷத்தை உனக்கு வச்சிருக்கிறாரு. நீ கேடுகட்ட பிரசங்கத்தை கேட்டதுனால பரிதாபமா வாழ்ந்துட்டு இருக்கிறா. அவர் உன் மேல கோபமா இருக்கிறாரு. ஏன்? நீ ஜெபித்தது போதாது. ஐயா, 3.5 ஆண்டு காலங்களில் ஒரு நேரம் கூட 12 சீஷர் இடத்துல நீ காலையில ஜெபித்தாயா என்று கேட்கவில்லையே. மோசையை அனுப்புனாரு எங்க அந்த எய்த்துக்குள்ள. மோசே சைலண்டா போய் கோஷன் தேசத்துல இருக்கிற இஸ்ரவேலர்கள் அவ்வளவு பேரையும் 3 நாள் பட்டினி போட்டு அவ்வளவு பேரையும் உபவாசம் பண்ண சொல்லி அப்படியே சொல்லி கொடுத்தாரு. அவன்கிட்ட என்ன சொல்ற, எப்பா அற்புதம் செய்ய எச்சரிக்கையா இருக்கிறாரு. 12 சீஷர்களுக்கும் 3.5 ஆண்டுகள் அற்புதம் செய்ய தான் சொல்லி கொடுத்தாருங்க. ஒரு நாள் கேட்கலங்க, ஒரு நாள் கேட்கல. செய்யுங்கன்னு சொல்லல. அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நேரம் வந்தது. என்ன சொன்னாரு? நீங்கள் உலகமெங்கும் போவீர்கள், அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் என்னுடைய வார்த்தையை உறுதி செய்து. இதைத்தானங்க சொன்னாரு. எதற்கு மறந்தாலும் ஜெபிக்க மறந்துடாதீங்க என்று உங்க போதகர் சொல்லி தர்றாரு. ஜெபிக்கலாம் வாங்க என்பது வேதத்துக்கு புறம்பானது. விசுவாசிக்கலாம் வாங்கள் என்பது வேதத்திற்கு ஏற்றது. திறப்பின் வாசல் ஜெபம் என்பது வேதத்திற்கு முரண்பட்டதுங்க. ஐயா, திறப்பிலே நிற்க ஒரு மனிதனை தேடினாரே, அவர்தான் அந்த இயேசு கிறிஸ்து. இப்ப அங்க கேப் இல்ல. இயேசு கிறிஸ்து செய்ததை நீங்கள் போதாது என்று சொல்லுகிறீர்கள், அறியாமையில இருக்கிறீர்கள். மனம் திரும்புங்கள், கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதே புதிய ஏற்பாட்டுல இருக்கு பாருங்க. பேதுரு சொல்றா, உற்சாகமான மனதோட ஊழிய செய்யுங்கள். அதை நான் வாசிக்கட்டுமா? 1 பேதுரு 5:2 பாருங்கள். அங்கே 1 பீட்டர் சாப்டர் 5 verse 2, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு. பவுல் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்ப்போமா? 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். 2 Corinthians chapter 9 verse 7-9 of the book of 2 Corinthians. அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஐயா, வேதத்துல 2 பேர் மேல தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஒன்று யாரு? உற்சாகமாய் கொடுக்கிறவன் மேல தேவன் பிரியமாய் இருக்கிறார். 2வது விசுவாசிக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்த அந்த 2ஐயும் அப்ளை பண்ணுங்க. எப்பொழுதும் ஜாலியா இருங்க, எப்பொழுதும் உற்சாகமா கொடுங்க. நீங்க 10 ரூபா கொடுத்தாலும் உற்சாகமா கொடுங்க. அது 100 ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துவார். 100 ரூபாயை உற்சாகமா கொடுங்க. 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுல தேவன் உங்களுடைய வருமானத்தை 1000 மடங்கு பெருக பண்ணுவார். நான் உங்களை என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் என்றால், மாதந்தோறும் பல ஊழியங்களுக்கு என்னுடைய வியூவர்ஸ் 1 கோடி ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுல தேவன் உங்களை உயர்த்த ஆயத்தமா இருக்கிறார். சந்தோஷமா இருங்க எப்பொழுதும். ரைட்? எப்படி ஐயா சொல்றீங்க? எல்லா விசுவாசியும் மாதந்தோறும் 1 கோடி ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் எப்படி கோடீஸ்வரன் ஆவான்? எப்ப ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் எல்லா விசுவாசிகளுக்கு இருக்க. நான் திரும்ப சொல்லணும்னா, ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத அளவு ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் அவருடைய அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கிறாரு. இதை நீ கண்டுபிடிச்சேன்னா அந்த கதவு தானாகவே திறக்கும். நீ இப்பொழுது 1000 ரூபாய் காணிக்க கொடுக்கிறவன் லட்சம் கொடுப்பா, லட்சம் கொடுக்கிறவன் கோடி கொடுப்பா. அப்படித்தான் தேவன் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். இதற்கு தேவையானது என்னவென்றால், நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து எப்பொழுதும் உற்சாகமாக இருங்க. அது சாத்தியம். கடைசியாக சொந்த குமாரனையே தந்துட்டாரு. அவருடைய குமாரனுடைய சந்தோஷத்தையே தந்துட்டாரு. இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ரைட்? அவருடைய குமாரனுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணுவோமா? இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நீங்க கையில எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களுக்காக பீக்கப்பட்ட அவருடைய மாமிசம். நான் உற்சாகமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறேன்.
எந்த ஆசீர்வாதங்களுக்காக அவருடைய மாமிசம் பிக்கப்பட்டதோ அந்த ஆசீர்வாதம் இப்பொழுதே உங்களுக்குள்ளே வந்து இறங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதற்காக இது பிக்கப்பட்டது? இது தழும்புகள் பெற வேண்டும். அந்த தழும்புகள் வந்து என்ன செய்யணும்? உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை வியாதியையும் விலக்கி காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தினால் உங்களை இடைகட்ட வேண்டும். அந்த தழும்புகள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் கால்களை மான் கால்களை போல ஆக்க வேண்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த சுகமளிக்கிற வல்லமையை நான் கட்டவிழ்க்கிறேன். இப்பொழுது இவர்கள் சுகமடைவார்களாக. மலட்டு கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் மான் கால்களை போல கால்கள் இவர்களுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னோடு சேர்ந்து இந்த மாம்சத்தை நீங்கள் புசிக்கிறீர்களா? தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தடையாயிருந்த பாவங்களை போக்கும்படியாகவே அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். ரைட்? இதை நாம் நினைவு கூறுகிறோம். இப்பொழுது உங்களிடத்தில் பாவம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருந்த எல்லா பாவங்களுக்காகவும் அவர் பரிகாரம் பண்ணிவிட்டார். எனவே இன்றைக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நான் உங்கள் மீது கட்டவிழ்க்கிறேன். என்னோடு சேர்ந்து அவருடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுங்கள். அப்படியே நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. எதை? உற்சாகமான ஆவியை. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய குமாரன் வாக்கு பண்ணின தேவரக சந்தோஷத்தை நீர் இவர்களுக்கும் கொடுத்து விட்டபடியினால அந்த உற்சாகமான ஆவி இவர்களை எப்பொழுதும் தாங்கட்டும். எந்த ஒரு சோர்வு இவர்களை அணுகாதபடி ஆவியானவர் தாமே இவர்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவீராக. என்னுடைய பிள்ளைகள் எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளையும் சுதந்தரித்து உலகிற்கு உப்பாக, உலகிற்கு ஒளியாக எழுந்து பிரகாசிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, இது ஒரு நல்ல நிலம். ஜாஸ் மினிஸ்ட்ரி இஸ் a good soil. நீங்கள் இதில் விதைக்கிற விதையானது பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களுக்கே திரும்ப வரும். ஏனென்றால் நீங்கள் காணிக்கை செலுத்துகிற காணிக்கையை நான் அப்படித்தான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, விதைக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன். இந்த 1000 ரூபாயை விதைத்திருக்கிறவர்கள், இந்த 1,00,000 ரூபாயை விதைத்திருக்கிறவர்கள், இந்த 1,00,000 ரூபாய் 1000 மடங்காக பெருகி அவர்களுக்கே திரும்ப வரும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் விதைத்து பாருங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள். ஆமென். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.